வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் வழமை போல தாக நிகழ்வுகளை தாங்கி ஒரு முக்கிய உங்களுக்கு நன்கு அறிமுகமான முக்கிய உறுப்பினரோடு இணைந்து கொள்கிறோம். முன்னாள் ராஜதந்திரி ஐயம்பிள்ளை தர்மகுல சிங்கம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னென்றால் இப்ப அண்மை காலத்துல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்தை முன்வச்சிருக்குது. ஒரு ராஜதந்திரி என்ற வகையில இந்த வரவு செலவு திட்டம் எவ்வளவு முக்கியத்துவமானதாக இருக்குது தற்போது கொண்டு வரப்பட்ட வரவு செலவு திட்டம்? நண்பர் ஜெயபால் நபர்களே, உங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய நேயர்களும் எங்களுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல வேண்டும், வரவு செலவு திட்டம் ஒரு அரசாங்கத்தின் ஒரு வருஷத்துக்குரிய பாலிசி. அது நாட்டொன்றும் மாத்தாது, உடனடியாக ஆக்கள் நினைக்கிறார்கள் இந்த வரவு செலவு திட்டம் வந்தாலும் வரவு செலவு திட்டம் மாத்தாது. எது மாத்தும் என்றால் மக்களுடைய கடும் உழைப்பும், அதுதான் பிரதானம். மற்றது அரசாங்கத்தின் அரசியல இருக்கிற கொள்கைகளும் முக்கியமானது. நிச்சயம் சும்மா இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையை கொண்டு வந்து போட்டா போல அடுத்த வருஷம் பல மாற்றங்கள் நிகழும் என்பது மிகவும் அறிவுபூர்வமானது அல்ல. ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலையும் இலங்கையை போன்ற நாடுகள்ல வரவு செலவு திட்டம் 2 பகுதியில கொண்டு வந்தது. ஒன்று மீண்டு வரும் செலவீனம், அடுத்தது மூலதன செலவீனம். மீண்டு வரும் செலவீனம் என்றால், நீங்க ஒரு ஊடகவியலாளர் என்ற முறையில நான் குறிப்பிடுறேன், ரூபவாகினி, ITN, iChannel அதுகளை மெயின்டைன் பண்றதுக்குரிய விஷயங்கள் மீள வரும் செலவீனம். அதுகளை அந்த அமைப்புகளை பராமரிக்கிறது, அந்த அமைப்புகளோட சேர்ந்த ஹியூமன் ரிசோர்சஸை பராமரிக்கிறது. இதனால நாட்டுக்கு அபிவிருத்திக்கு ஒரு விஷயம் இல்லை. இலங்கையை போன்ற நாட்டில உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு யாழ்ப்பாணத்துல பிறந்து உங்களோட உறவினர் எல்லாம் யாழ்ப்பாணத்துல வாழுகிறார்கள். எல்லாரும் அரசாங்கத்துல உத்தியோகம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால், இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அப்படி இல்லை. ரெண்டுத்துக்கு உதாரணம், வடிவேலு ஒரு கொமெடி காட்சியில தனக்கு அரசாங்க உத்தியோகம் வந்தன்ற காட்டுறதுக்கு சொன்ன பகுதிகள் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். ஒரு கிராமத்துல ஒருத்தர் 2 பேருக்கு உத்தியோகம் இல்லை, அரச உத்தியோகம். இலங்கையில தாய் தகப்பன் பிள்ளை குட்டிகள், நான் தமிழ் பிரதேசத்தை சொல்றேன், எங்களை பிரதேசம் வேண்டாம், நாங்கள் தமிழ் மக்கள் தானே எங்களை கேட்கிறோம். முழு பேரும் உத்தியோகம். எங்க குடும்பத்திலே எங்க மனைவி எனக்கு ராஜேந்திர உத்தியோகம் கிடைச்சபடியால வருஷம் இந்த 3 பிள்ளைகளும் பெரிய உத்தியோகம், என் அக்கம் பக்கத்து வீடுகளும் உத்தியோகம். அது ஒரு சமூக முன்னேற்றத்துல மிகப்பெரிய விஷயம். பொருளாதாரம் என்று விரைகளை தாக்கும். என்ன மாதிரி என்றால், வரவு செலவு திட்டம் 100 ரூபாய் வருமானம் என்றால், இந்த எங்களை மாதிரி நான் சொன்னேன் இந்த குடும்பங்களா அது இதுகளை அரச உத்தியோகத்தை மெயின்டைன் பண்றதுக்கு 70 ரூபாய் வேணும். இந்தியா போன்ற நாடுல 35-38 வீதம். ஆகவே இந்த 30 வீதத்தை தான் நாங்கள் அபிவிருத்திக்கு பயன்படுத்தலாம். அத்தோட இந்த அபிவிருத்தி இந்த எங்கட மீளவரும் செலவினம் சின்ன எங்கட வருமானத்தை விட கூடும். அதோட நாங்கள் அபிவிருத்தி என்று விரைக்க கடன் பட வேண்டி வரும். 57-58 கடன் பட்ட விஷயம்தான் கோத்தபாய ஜனாதிபதியா இருக்க அவற்றை மூக்கம் முட்டி பொருளாதார பிரச்சனையாக வெளிவந்தது. அவருடைய பிரச்சனை அல்ல, நீண்ட காலமாக கடன் பட்டது. உங்களுக்கு தெரியும், துண்டு விழுந்தொகை என்று தமிழ் பேப்பர்ல நாங்கள் வாசிக்கிறாங்கள் தானே. துண்டு விழுந்தொகைண்டா கடன் தான் பொருள். ஆனபடியாத்தான் ஒரு 50ஆம் ஆண்டுல 7-8 ரூபாய் ஒரு டாலர் இல்லாட்டி ஸ்டேர்லிங் பவுன் 9 ரூபாய் இருந்த காலம் இன்றைக்கு அது 200-300க்கு போனது. இந்த கடனாலதான். எங்களுக்கு கடன் பட்டால் எங்கட இலங்கை ரூபான்ற பொறுமதி குறையும். மற்றது ஒரு நாடு முன்னேறுவண்டா தேவையானது நாட்டு மக்களின் உழைப்பு, அது பொதுவானது. அடுத்தது ஐரோப்பா எப்படி முன்னேறினது, இனோவேஷன், கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானம், கிரியேட்டிவ் டேலண்ட், அதுக்குத்தான் முன்னேற்றம். அது இருந்தா நாடு முன்னேறும். எங்கட நாட்டில ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் எவ்வளவு காசுகளை எவ்வளவு வீதத்தை ஒதுக்கக்கூடிய இருக்குது. பல்கலைக்கழகங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஒதுக்குது. அப்ப ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்றது இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு உங்கள்கிட்ட விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்கிறார்கள். நாங்கள் அதனால முன்னேற விஷயத்த பார்க்க வேணும் ஒழிய இந்த வரவு செலவு திட்டத்தால
அவை சொன்னதால நாடு முன்னேறும் நாங்கள் இப்போ 25-30 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நடக்க போறது இல்ல. ஆனா இப்ப இப்படித்தானே அரசாங்கம் எதுக்கு நிதி ஒதுக்குது என்ற கொள்கை இருக்குதானே, அந்த கொள்கை தானே மற்ற முன்னேற்றத்துக்கு அடிப்படை அமையுது. இப்ப அரசாங்கம் இந்த முறை டிஜிட்டலைசேஷனுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு காலமும் ஒதுக்கப்படாம இருந்தது இந்த முறை முதல் தடவையாக நிறைய நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த நீங்கள் சொன்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறோம். ஜனாதிபதி இந்த தொழில்நுட்ப விஷயங்களை தனக்குள்ள அமைச்சரவைக்குள்ள அமைச்சுக்கிறார். என்னால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நினைக்கிறாரோ. போன முறையும் செய்தவர் எழுத்து கணக்கில இருந்தோண்டு நடக்க போறது இல்ல. பிளான் பண்ணினால் அதை எக்ஸிக்யூட் பண்ண வேணும், நடக்க வேணும். ஆகவே பிளானிங் எல்லாம் நல்லது, எக்ஸிகியூஷன் தான் முக்கியம். நாங்கள் இப்போ உங்களோட நாடுகள்ல ஃபுட்பால்லாம் விளையாடுறாங்க, பெரிய கிளப் எல்லாம் விளையாடமுன்னா பிளான் பண்ணுவாங்க. அது அதன்படி விளையாடினது எக்ஸிக்யூட் பண்றதுன்றது வேற விஷயம். சரியோ? ஆனால் வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் சொல்லிடுறோம், நீங்கள் ஒரு மரம் வெட்டுறது என்றால் அந்த மரம் வெட்டுறதுல 80% நேரத்தை அதை எப்படி வெட்டுறதுன்றதுல கவனம் செலுத்தும். 20% தான் வெட்டுறது பிளானிங். அப்ப பிளானிங் பிரித்தானியா ஒரு குட்டி நாடு இந்த உலகத்தையே தன்னுடைய சூரியன் அஸ்தமிக்காத ஒரு தேசத்தை வச்சிருந்தது அது இந்த பிளானிங் தான். அங்க நீங்க பிளவரியல் தோழர், அவர்கள் தங்களுடைய நெப்போலியனை தோக்கடிச்சதார் நீங்கள் வாழுகிற பிரிட்டிஷ் தலைமை தானே. அவர்கள் அந்த கடல் பிளத்தை வச்சு உலகம் எல்லாத்தையும் கைப்பற்றி வாழ்ந்தபடியால் 24 சூரியனுக்கு அந்த பேருக்கு சொந்தக்காரரா போச்சொல்ல மிகப்பெரிய அநியாயம். அது உண்மை, அது நிச்சயமா உண்மை, நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனபடியால் அது அவர்களுடைய இனோவேஷனும் ஒன்றுமில்லை. அந்த இனோவேஷன் என்னென்றால் உலகம் எல்லாத்தையும் கைப்பற்றி உலக பலங்களை தங்கட இடத்துக்கு கொண்டு போனது. இப்ப ஸ்ரீலங்காவும் உலக பலங்கள் இளைஞ்ச வந்தா நல்ல நாடா வந்துடும். ஆனபடியால் நீங்கள் இந்த இங்கிலாந்தையோ பெரிய பிரித்தானியாவையோ உதாரணமா சொல்றதே இருக்க முடியாத விஷயம். சிங்கப்பூரை சொல்லலாம், தனியில்லா நாடு. ஏன் பிரித்தானியா இருக்க முடியாது என்றால் அவங்க தங்கட கடல் பலத்தை வச்சு உலகத்தை முழுக்க ஆண்டு அடிமைப்படுத்தினார்கள். எங்களுக்கு இங்க ரயில்வே ரோட் போட்டது எங்களுக்கு ஆண்டி இல்ல, நிச்சயமாக நாட்டில் உள்ள சாமான கொழும்புல கொண்டு போறதுக்கு. ஆகவே அந்த விஷயங்கள் ஒன்றும் இல்ல. இல்ல, அது நீங்கள் சொல்றது மிக முக்கியமான விஷயம். உலக கொள்ளையடிச்சுதான் பிரித்தானியா வளர்ந்தது. இப்ப அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ நியூசிலாந்தா இருக்கலாம், அவர்கள் வெள்ளையர்கள் போய் அங்குள்ள மக்களை படுகொலை செய்துதான் அங்க வாழ்கிறார்கள். அது இன்னொரு விஷயம். அவை ஐநா சபையில நிரந்தர அங்கத்துவ நாடுகள் அமெரிக்கா, UK, பிரான்ஸ், சீனா, மற்றது ரஷ்யா. இவர்கள் இந்த 5 நாடுகளும் தான் ஹிட்லர் முசோலினின் படைகளை தோற்கடிச்சு வெண்டபடியால் இந்த 5 நாடுகளும் ஐநா சபையில தங்களுக்கு தாங்களே பவர்களை சூடி கொண்டார்கள். அது இன்னொரு தளத்திலே ஆராயப்பட வேண்டிய விஷயம். ஆகவே இந்த வரவு செலவு திட்டம் என்று நீங்கள் சொல்ற விஷயம் எனக்கு தெரியும். நான் ஒரு 18-20 வயதா இருக்கேக்கு இந்த நாளைக்கு வரவு செலவு திட்டம் உண்டா எல்லாம் நாளைக்கு என்ன விலை ஏறுது ரங்குதுன்றதுதான் நாங்கள் பாக்குறது. நாங்கள் இப்ப எத்தனை வருடமாக பார்த்துட்டோம். இந்த வரவு செலவு திட்டத்துக்கும் நாட்டின் முன்னேற்றத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. தொடர்பு படுத்தாம விட்டுட்டீனம்ன்றதுதானே பிரச்சனையாக. வரவு செலவு திட்டம் ஒரு அரசாங்கம் 2 விதமான கொள்கை இருக்கு. ஒன்று அவைன்ற பிசிக்கல் பாலிசிஸ், வரி சம்பந்தமான கொள்கை. அதுக்கு படுத்தது மானிட்டரி பாலிசிஸ், நிதி கொள்கை. அப்ப நிதி மற்ற கொள்கை எவ்வளவு முக்கியமோ நிதி கொள்கையும் அவ்வளவு முக்கியம் தானே. நீங்கள் சொல்றது பிஸ்கல் பாலிசியும் மானிட்டரி பாலிசி. நானே இதெல்லாம் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி பொருளாதார அமைச்சராயிருந்தாங்க நடக்க இல்ல. இதெல்லாம் IMF திட்டங்கள் தான். அது உண்மை, அதுக்கு வெளியில வரையிலாமல் இருக்குது. IMF சொன்னபடிதான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேப்பர்களின் தமிழ் பேப்பர்கள சிறப்பு இல்ல, இங்கிலீஷ் பேப்பர்களின் கார்ட்டூனை பார்த்தால், குறிப்பா டெய்லி மிரர் பார்த்தால் தெரியும் என்னென்றால் நாங்கள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்றதுக்கு IMF புகையில் என்று சொல்லி
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பெரிய கண்டனங்கள் நடந்தது. இப்ப அதுக்கு பிறகு இப்ப என்னென்றால் போனதை பற்றிய விமர்சனங்கள் நடக்குது. அது ஏவிபியா இருந்தா என்ன, முன்னாள் ஜனாதிபதி ரணிலா இருந்தா என்ன, இது எவர் இருந்தால் என்ன. இந்த சூழ்நிலை நான் உங்களுக்கு முந்தின பேட்டியல்ல சொல்லி இருப்பேன், கிணத்துக்கு விழுந்தவன வாளியால தூக்கி வெளியில எடுக்கிற விஷயம்தான் IMF பார்க்குது. ஆகவே IMF நாங்கள் குறை கூறி பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் சீனா, ரஷ்யா, வேற சிங்கப்பூர் போன்ற நாடுகளின் 5 ஆண்டு திட்டம் 10 ஆண்டு திட்டம் என்று ஒன்றையும் வைக்க இல்லை. நாங்கள் 5 ஆண்டு 10 ஆண்டுகளாக தமிழ் தரப்பினருடைய போராட்டங்களால கோடிக்கணக்கான பணங்களை நாட்டு மக்களின் வரப்பிரசாதங்கள் எல்லாத்தையும் இழந்தாங்க. சரியோ, அங்கதான் அது முக்கியமான விஷயம். அப்படி இருந்தும் உங்களோட நாடு இந்த அளவில இருக்கின்றது பெரிய விஷயம். ஆகவே இந்த வரவு செலவு திட்டம் விஷயங்களை ஒதுக்கி இருக்கிறார். ஒன்றும் நீங்கள் பாருங்க, அடுத்த வருஷம் ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் நிகழாது. இப்ப உள்ளது இங்க விலை ஒன்றும் குறைய போறதும் இல்லை. மற்ற இன்னொன்று சொல்ல வேணும், இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பார்த்தொன்று கேட்க விலைகள் இல்லாம ஏறும், பார்த்தொன்று கேட்க விலைகள் ஏறும். உலகத்தில விலை ஏறாமலே இந்த விலைகள் ஏறும். அப்ப இந்த வரவு செலவு திட்டம் மட்டும் இந்த விலைகளை நிர்ணயிக்கிற காரணிகள் அல்ல. அவர்கள் முன்னுதாரணமான தலைவர்களாக நடக்கிறார்கள். JVP கட்சியினர், அதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. அவர்களுடைய தரப்பில, அவருடைய தலைமத்துவத்தில, அவருடைய மத்திய தலைமத்துவத்தில, கீழ்மட்ட தலைமத்துவத்தில பெருசான குறைகள் சொல்ல முடியதாக நாங்கள் ஒன்றையும் காண இல்லை. அவர்கள் MP மேரண்டானே எல்லாரும் ஒரு பொது நிதிக்குத்தான் காசை போட்டு எடுக்கிறார்கள். ஆனால் தனிய முன்னுதாரணம் மட்டும் நாட்டை திருத்தாது. அதுக்கு பெரிய அவர்கள் கொள்கைகளை வச்சா மட்டும் போதாது, கொள்கைகளை மக்கள் பின்பற்றவர். அதுல ஒரு இடைவெளி இருக்கு நினைக்கிறீங்களா? அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கும் மக்கள் அதை புரிஞ்சு கொள்றதுக்கும் அல்லது நடக்கிறதுக்கும் இடையில இடைவெளி இருக்கா? பயங்கர இடைவெளி இருக்கு. ஏனென்றால் நாங்கள் இலவசமாக சாபானே அனுபவிச்ச நாங்கள். எனக்கு 58ஆம் 59ஆம் ஆண்டு எங்களுடைய அம்மா வீட்டிலே இலவச கூப்பன் கடையில இலவசமாக உணவுகள் எடுத்துட்டு வந்து எங்கள் நல்ல ஞாபகம். சிறுமா பண்டார் நாயக்க காலத்திலே ஒரு அரைப்பொருளாதார நெருக்கடியால அரைவாசியா குறைக்கப்பட்டது. ஆகவே இந்த நான் இப்ப முந்தையும் சொல்லி இருப்பேன், இந்த வெங்கட காணியல் பூமியல்ல எத்தனை பேர் தாவரங்களை அதுகளை வச்சு வளர்க்குறேன். எல்லாத்தையும் அரசாங்கம் தாண்டா தர முடியுமா? யூரோப்பில பாருங்கோ, மக்களின் முனைப்புகள் எவ்வளவு உண்டு. இந்த நாங்கள் இலவசமா, அது மட்டுமல்ல, எங்கட நாடு இந்த தமிழ் தரப்பினர் சொல்ற மாதிரி வடபகுதியில என்ன சாமான் ட்ரக்ஸ், அதுல சும்மா போலிக்காத, நாடு முழுக்க ட்ரக்ஸ். அது ஒவ்வொரு நாளும் பத்திரிகை, நீங்கள் தமிழ் சினிமாவில பாக்குற காட்சி எல்லாம் எங்கட நாட்டில நடக்குது. எங்கட தமிழ் தரப்பினர் சொல்லிவினா இந்த யாழ்ப்பாணத்திலே ராணுவம் அதெல்லாம் சும்மா அது என்னண்டா, இந்த தமிழ் புலிகளை தோற்கடிச்ச பிறகும் எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கின்ற மாதிரியான ஒரு நிலவரத்தை வைக்கிறதுக்கு தான் இந்த விதமான ஆர்கியூமெண்ட். இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் நல்ல படிச்சாக்கள் அதுதான் சொல்றது. மற்றும்படி நீங்கள் பார்த்திருப்பீர்களான வெளிநாட்டில இருந்து இலங்கையில பெரிய கடத்தல் தாதா மாதிரி இத்தனை விஷயத்த நடத்திக்கிறாங்க. இலங்கையில அது முந்தைய உங்களுக்கு தெரியும், வெல்வெட்டுத்துறை ஒரு கடத்தலுக்குரிய இடம், அது தொடருது. ஆனா அதொன்றும் இவர்கள் சொல்ற மாதிரி இஞ்சி ஒன்றையும் வச்சு திணிக்க இல்ல. திணிப்பு முழுக்க பவனியாவுக்கு அங்கால பெரிய பெரிய தாதாக்களின் தலைமையில சில நேரம் அவங்களுக்கு சில அரசியல் தொடர்புகள் இருக்கு. அதை நான் சொல்ல மாட்டேன். என்ன மாதிரி என்றால், நான் இப்போ ஒரு அரசியல்ல ஒரு கட்சிக்கு கவனிக்கிறேன், நீங்கள் சந்திக்கிறீர்கள், எனக்கு நீங்கள் குடு சேர்னீங்களோ கோடு சேர்னீங்களோன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களோட சேர்ந்து படம் எடுக்கிறேன். இப்ப நாளைக்கு நீங்கள் ஒரு குடு முதலாளி, நானும் கொடுக்கணுன்ற மாதிரி வரும். அப்படி ஒரு விஷயம் இல்லை. தலைவர்கள் தெரிஞ்சு, எந்த கட்சி தலைவர்கள் என்றாலும் தெரிஞ்சு, குடுத்தலைவர்கள் குலகாரத்தோட உடன்படுறதில்லை. ஆனால் JR ஜெயவர்தனாவும் பிரேமதாசாவும் அப்படி செய்தவர்கள். பேர் பெற்ற குடுத்தலைவர்கள் சிறையில இருந்தும்
ஜனாதிபதிக்குரிய விசேட அதிகாரத்துல அவங்களை எல்லாம் வெளியில விட்டவர். நானும் கற்பனையில சொல்ல இல்ல, அவங்க சொத்தி உப்பாளு இவங்களை நாங்கெல்லாம் குற்றச்சாட்டுல வாங்கி அது இஞ்ச இது அதெல்லாம் வெறும் குற்றச்சாட்டு. உண்மையில நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு சொத்தி உப்பாளு அவர்களுக்கு இவர்கள் எல்லாரும் பொது மன்னிப்பு வழங்கினவர். அந்த நேரம் இப்பத்திய மாதிரி ஊடகங்கள் அடிப்படை மனித உரிமைகள் சீரியஸா இல்ல, அதனுடைய எல்லாம் தவறப்பட்டு போட்டுது, உப்பு செய்ய இல்லாது. ஆகவே இந்த குடு கண்டு அந்த எங்கட நான் இந்த எங்கட தமிழ் பிரதிநிதிகள் தமிழ் ஊடகங்கள் கதை கேட்க பாக்குறேன்னா என்னென்றால் இந்த வடமாகாணத்தை துளைக்க வேணும்ன்றதுக்காக இங்க எல்லாரும் கொண்டு வந்து போல அதெல்லாம் பச்சை பிள்ளையான மிக மிக மோசமான கதைகள். பெரிய சிரிப்பு இலங்கை முழுக்க உது கிடக்கு, இங்க கூட இல்லை, இதை விட கூண்டட மங்கால கிடக்கு. ஏறதை சொல்றேன்னு விளங்க இல்லை, விளங்கும். தாங்கள் ஆதரவளிச்ச தரப்பினர் அழிஞ்ச பிறகும் அது இல்லாதபடியாத்தான் இது நடக்குதுன்ற ஒரு விளையாட்டை காட்ட. இது வந்து தங்களோட அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறந்து அதை சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கா? இது அதுக்காக பயன்படுத்த மாதிரி அந்த தோல்விய நாங்கள் எங்களுடைய ஒரு அரிச்சுனா எம்பி மூலமாக நாங்கள் அதை கவனிக்கலாம். அரிச்சுனா எம்பி ஒரு 5 நாளைக்கு வெளிக்கிட்டு ஒரு எம்பி ஐயா ஒரு மிக பிறந்த அரசியல்வாதி, சட்டம் தெரிஞ்ச பெரிய கட்சி என்ற அரசியல்வாதி. டக்ளஸ் தேவானந்த அமைச்சர் சாதாரண மக்களுக்கு எல்லாம் உவந்தளிச்ச ஒரு அமைச்சர். நான் யாழ்ப்பாணத்துல வாழ்றேன், எனக்கு அது தெரியும். இவர்கள் எல்லாம் பெற முடிய இல்லை. எப்படி சும்மா இருந்த அரிச்சுனா வந்தார்? இதுதான் யாழ்ப்பாண மக்கள் இந்த போலி கூத்துகள் இல்லாத, போலி என்று சொன்ன இந்த தமிழீழம் அது இது தமிழ் தேசியம் மக்கள் மக்கள பிரச்சனை முல்லைத்தீவு கதைகள் மன்னாங்க அந்த கதை ஒன்றையும் சனம் கவனிக்காத படியால் மட்டுமல்ல நிராகரிச்ச படியாத்தான் சும்மா இருந்த அரிச்சுனா ஒரு எம்பியா வந்தவர். அவர் சொன்னவர் சுகாதார திணைக்களத்துல சரியான ஊழல் இருக்காங்க. அரசாங்கங்கள் தந்த இலவச மருத்துவத்தை இங்க உள்ள வடபகுதியில் உள்ள தலைவர், அவர் வடபகுதியை பத்தி தான் நிகழ்ச்சவர், அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பா சாவச்சேரி மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏனென்றால் இப்ப மக்கள் முந்தைய ஒரு காலத்துல எனக்கு ஒரு 15-20 வயதா இருக்குந்தானே நாங்க டாக்டர் மேல தெய்வமா கண்ட நாங்க. இப்ப நாங்கள் இந்த வசூல் ராஜாண்ட படம் வந்தது தானே, கமல் வசூல் ராஜா பெற்றன்ல கொஞ்சம் பேர் வந்துட்டு அது மக்களுக்கு பெரிய வெறுப்பண்டதான் டாக்டர் அர்ச்சுனா பண்றதுக்கான காரணம். அவர் வென்று வந்தா பிறகு அவர் கதைக்கிறது முற்றிலும் மாறாயில இருக்குது. அவர் அந்த எண்ணத்துல வென்றதை கதைச்சேன் நான். அவர் இப்ப கதைக்கிற அரசியலை பற்றி நான் கதைக்க இல்லையே. பாராளுமன்றத்துல இவர் கதைக்கிற விஷயங்களை நான் சொன்னது ஒரு டாக்டரா சாவகச்சேரிக்கு ஒரு பொஸ்தா போன ஒரு டாக்டர் எப்படி வந்தார். சாதாரணமானவரை எடுபடாதேங்கோ, அவன் பெரிய வீரன் தான். அதான உதாரணம் சொன்னேன். சுமந்திரன் சேராக முடியல, டாக்டர் அமைச்சர ஜாவால முடியல, அவன ஒரு சும்மா சுண்டி வந்துட்டாரு. என்ன அவர் இனிமேல் அப்படி ஒன்றும் செய்யல. நீங்கள் இப்ப நடக்க போறது இல்லை. ஏனென்றால் வென்றது காரணம் என்னென்றால் ஒன்று இந்த மக்களுக்கு சுகாதார திணைக்களம் டாக்டர்மார்கள் உள்ள பொறுப்பு. நாங்கள் ஒப்புற எனக்கு லட்சக்கணக்கிலே அதே டாக்டர் தானே கொடுக்குறோம், வசூல் ராஜாக்கள் உண்டு. அதுதான் பிரச்சனை. அடுத்தது இப்படி சொல்லிக்க நாங்கள் மிக சிறப்பான டாக்டர்மார் எல்லாரையும் நாங்கள் தள்ளிவிட முடியாது. அப்ப அவர் இப்ப கதைக்கிற கதை காரியம் இல்ல, அது வேற பிளான். பாராளுமன்றத்திலே இதுவும் கதைக்கலாம் தானே, பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்கு. நீங்கள் உண்மையிலேயே முதுமையிலும் கற்று நீங்கள் கூட சட்டத்துறை இதையும் முடிச்சு சிறப்புரிமை என்பது கிட்டத்தட்ட நீங்கள் அங்க போய் என்ன குப்பையும் கேட்கலாம், என்ன தூசணமும் கேட்கலாம் என்ற மாதிரி அதுக்குத்தான் இந்த சிறப்புரிமை பாவிக்க. ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, அவர் பேசினது பிள்ளைண்டா கன்சாட்டில விழாது, அவ்வளவுதான். கன்சாட்டில அறிக்கையில பாராளுமன்ற அறிக்கையில மற்றபடி அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அரசாங்கம் சும்மா ஆள் இல்ல, 3 மொழியிலையும் பேசுவார். இப்ப நீங்கள் இங்க இருந்து போன எம்பி மேல பேருங்க அவ்வளவு 3 மொழி தெரிஞ்சவருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அது எங்கேயும் இருக்குதானே. இப்ப நீங்கள்
உங்களுக்கு டச், இங்கிலீஷ், மற்றது எல்லாம் தெரியுமெண்டா தனி மரியாதை இருக்கு. திறன்கள் இருந்தா மரியாதை இருக்கு. ஆகவே அர்ச்சுனா போன்ற அரசியல் விலாசம் இல்லாமல் வீட்டிலே இருந்தாக்கள் வந்ததுக்கு காரணம் தமிழ் மக்களுக்கு, வடபகுதி தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ் கட்சிகள் மேலிட்ட வெறுப்பின்ற காரணம். ஏனென்றால் தொடர்ச்சியான வாக்குறுதிகள் ஈழத்திலிருந்து துவங்கினது. ஏன் இப்ப இந்த ஈழம் துவங்க உள்ள அடிப்படை கதை ஒன்றும் இல்லை. இப்ப காணி பிரச்சனைகளும் அப்ப அந்த அடிப்படை பிரச்சனை இல்லாம போனா அங்க போட்டுது. அது அடிப்படை பிரச்சனை எந்தபடிதான் தமிழ்ல கேட்டது. இப்ப அந்த கதை ஒன்றும் இல்ல. இப்ப இந்த கேட்டுதால வந்த விளைவுகள் இருக்குதானே, அவங்க கேட்டுதால தானே பாதுகாப்பு அரண்களை விஸ்தரிக்க வேண்டி வந்தது. இத எங்கட தமிழ் தலைவர்களும் அரச பாதுகாப்பிலான கொழும்புல இருந்தவ. அமுதலிங்கம் ஐயா மற்றவையில அந்த பிறகு அரச பாதுகாப்பிலே 5-6 பாதுகாப்பு அரண்கள்ல இருந்தார்கள். மற்றவை சொல்றது சொல்லல. நான் ஒரு அலுவலாக சேனாராய சேர சந்திக்க போனான் 97ஆம் ஆண்டு. நான் களைச்சு போனேன். ஏனென்றால் அவ்வளவு பாதுகாப்பு நல்லது. என்னென்றால் அவர்களும் துப்பாக்கிக்கு அஞ்சினார்கள். தாங்கள் உருவாக்கிய துப்பாக்கிகளுக்கு அவர்களே அஞ்ச வேண்டிய வந்துட்டது. அஞ்சினார்கள். அப்ப இந்த அர்ச்சுனா வந்தது ஒரு சின்ன விஷயம், சில்லற விஷயமான கணிக்காதேங்கோ. அத மாதிரி ஜேவிபி இஞ்ச தோழர் ராமலிங்கம் கண்டி வீதியில் பார்ட்டி ஆபீஸ் வச்சிருந்தார். கூட கிளிநொச்சியிலேயும் ஒன்று இருந்திருக்கும். அவர் அதுல ஒரு சரத்தையும் கட்டிக்கொண்டு பெனியனையும் போனான். அவருடைய தோழர் அவருடைய போய் கதைக்கிறனான் இருந்தேன். ஜெயப்னால இருக்க அவர்கள் 3 பிரதிநிதிகளை உருவாக்குற அளவில வந்ததென்றால் ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு மாபெரும் பெண்ணாம்பெரிய விஷயம். ஒன்று, அனுராவை இந்த மக்கள் நம்பினார்கள். சொல்லுவேன் அனுரா மைந்தோடன் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையில் எங்கேயும் எல்லாரும் நிக்கலாம். அது மட்டுமல்ல, திருகோணமல மக்களின் மனத்திலே ஏன் இந்த மாறுதல்கள் ஏற்பட்டன எல்லாம் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மக்களுக்கு கிடைச்ச கேவலமான அனுபவங்கள் தான் இந்த பார்வை. ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நாங்க இந்த யூடியூப்புகள் பேஸ்புக்கள் பார்க்க தமிழ் தலைவர்கள் ரணிலோடைய படம் எடுத்திருப்பார்கள், மஹிந்தவுடைய எடுத்திருப்பார்கள். இப்ப நான் கட்சியா பார்த்த நாமளுடைய நிற்கிறார்கள். அப்ப அந்த படத்தை பார்த்து போட்டு எங்கட தோழர் நண்பர் டாக்டர் பாராளுமன்றத்துல பேசுறார், எங்கட தமிழ் மக்களை கொண்டு குவிச்சவங்களோட சுமந்திரன் நிக்கிறாரு. அப்ப இதெல்லாம் தமிழ் மக்களை கொண்டு குவிச்ச இந்த வாசகங்கள் இருக்கோ. 4-3 லட்சம் மக்கள் காப்பாற்றப்பட்டவர்கள், 12,000 ஆக்டிவ் புலிகள் மைந்தவனுடைய ஆட்சியில விடுதலை செய்யப்பட்டவர்கள். அது தனியா மைந்த மட்டுமல்ல, ராணுவமா எல்லாம் சேர்ந்துதான் அந்த கொள்கையில எடுத்தது. ஒரு சின்ன விஷயம் இல்ல. உங்களுக்கு தெரியும், நீங்கள் போன கிழமை பத்திரிகைகள் வாசிப்பீர்கள், இந்தியாவில ஒரு டெல்லியில ஒரு குண்டு வெடிப்பு, ஒரு மாசர அந்த வீட்டையே தரமட்டமாக்கி போட்டாங்களே. ஒரு விருப்பம் இருக்கும். நீங்க உங்களோட நியூஸ்ல திரும்ப பேசுறோம். இலங்கையிலயும் யாரும் பெண்ணாம்பெரிய சென்ட்ரல் பேங்க் அடிச்சான்ற யாரும் குண்டு வச்சு வெடிச்சா தாத்தவங்களே ஒண்ணுமில்ல தானே. அரெஸ்ட் பண்ணது வச்சிருந்தது. மற்ற எங்களுக்கு இந்திய படைகள் இருந்து அனுபவம் இருக்குத்தானே, எல்லாம் செய்வார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த குண்டு வச்சவன கைது பண்ண வீட்டை போய் தரமட்டமாக்கி போட்டாங்க. காசா வந்து தரமட்டம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு அவங்கள் இதுகளை மதிக்கான நான் அதை சொல்ல இல்லை. இந்தியா மிகப்பெரிய என்ன அதுக்கு சொன்னேனா, மற்ற எங்கட நாட்டையும் வழி நடத்துற நாடு, அதுக்காக சொன்னேனா. அப்ப உங்களுக்கு தெரியுது உடைச்சது அதை நிச்சயத்தோடு ஒப்பிடுங்க. எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கும். ஏதாவது அப்படி நடந்ததா? இப்ப நாங்கள் அந்த அரசியல் கைதிகள் விடுதலையிலையும் இப்ப ஒரு 8 பேர் தான் இருக்கிறோம். மிச்ச பேர் எல்லாரும் விடுதலை செய்ய. அரசியல் கைதிகள் என்று சொல்லே போல இன்னும் அரசியல் கைதிகள் இல்லை. அரசியல் கைதிகள் என்றா நேற்றைக்கு ஊர்வலத்துல கைது செய்திருந்தா அது அரசியல் கைதிகள். நீங்கள் பெரிய கொலையும் கொள்ளையும் அதெல்லாம் செய்து போட்டு நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்டு அதுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களே அரசியல் கைதி என்று சொல்றது பெரிய அபத்தம். அவன் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் இல்லையாவே. சொல்லுங்க உங்களோட இதை. நீங்களே என்ன
நீங்களும் சொல்லலாம் தானே, சொல்லுங்க. அது எப்படி அரசியல் கைதிகள் நீங்க சொல்லுவீங்க? இல்ல ஒத்துக்கொள்றேன். என்னண்டா அவர்கள் மீது கொலை குற்றச்சாட்டுகளும் இருக்குது, ஒட்டு மொத்தமா இருக்குது. ஊடகங்கள் எல்லாரும் அரசியல் கைதிகள் என்று பெயரை கொடுத்தால் அது அரசியல் கைதிகளோ? அரசியல் கைதிகள் விடையிலாம இருக்கிறதுக்கு அதுதான் முக்கிய காரணமாகவும் இருக்குது. அவர்கள் அரசியலோடு மட்டும் நிக்கல. அப்ப அமுதலிங்கம் ஐயாவை கொண்டவர் அரசியல் கைதியோ? இல்ல கேக்குறேன். அப்படியே அப்படி சொன்னீங்களா? அமுதலிங்கம் ஐயாவை வீட்டை போய் கொண்டு அவைய மறியல்ல வச்சு அவைக்கு தீர்ப்பாங்க, அவையில அரசியல் கைதிகளோ? அவை அரசியல் கைதிகள் இல்ல. நேற்றைக்கு முந்த நாள் நுகையகுடையில எதிர்கட்சிகள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தது. அதிலே கைது செய்தாக்கள்ல கைது செய்யப்பட்டால் அரசியல் கைதிகள். அதை விட எனக்கு அரசியல் கைதிகள் புத்த விகார தொடர்பாக ஆர்ப்பாட்டம் செய்த தமிழர்கள் கைது செய்யப்பட்டால் நீங்கள் சொல்ற மாதிரி அந்த அரசியல் கைதி அதெல்லாம் அரசியல் கைதிகள். அப்ப மனித சமுதாயம் வெட்கி தலைகுனிய வேண்டிய குற்ற செயல்களை செய்தவர்கள் அரசியல் கைதிகள் இல்ல. அப்ப இந்த அமெரிக்காவில போய் அடிச்சு அந்த விழுத்தினவனும் அரசியல் கைதியோ? செப்டம்பர் 11 அதுல இங்க மட்டும் அரசியல் கைதி என்ற ஒரு புது சொல்லுகள் முளைக்குது. இப்ப இந்தியாவில பீகார், வேறு இடங்கள், சத்தீஸ்கர்ல மாவோயிஸ்ட் எல்லாரையும் நாங்கள் கொண்டு துளைக்கிறோம் என்று இந்தியா சொல்லுது. அவர் பப்ளிக்காவே சொல்றார், மார்ச் மாதத்துக்கு முதல் முடிச்சிருவோம், 26 மார்ச்சுக்கு முதல் எல்லாரையும் கொண்டுருவோம். அவையெல்லாம் அரசியல் கைதிகள் இல்ல. இங்கதான் இந்த புது வியாக்கியானங்களும் புது சொற்றொடர்களும் நடக்குது. இது ஒரு தோல்வி மனநிலையில இருந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் திருப்பி ஒருக்கா ஃபைட் பண்ணலாம்னு யோசிக்கணுமோ? என்னண்டு தோல்வி மனநிலையில இருந்துதான் இதெல்லாம் வருது. நாங்கள் தோத்துட்டோம், ஆனபடியால் எப்பவும் எதிர்க்க வேண்டும். இவங்க தோல்வி மனநிலை அல்ல. இவர்கள் யாரும் இந்த போராடின ஆக்களோட நேரடி தொடர்புள்ள ஆக்கள் இல்ல. இவர்களுடைய தாய் தகப்பன், நான் சொல்றது அரசியல் தாய் தகப்பன், செல்வநாயகம் ஐயாவில இருந்து அமுதலிங்கம் ஐயாவில இருந்து இவ உருவாக்கின படதான் இந்த தமிழ் தீவிரவாத இயக்கங்கள். இவர்கள் சொன்னதை சரி என்று நம்பினார்கள். அவர்கள பெரிய பிள்ளை ஒன்றும் இல்லை. அவர்கள் இவங்கள் சொல்றதெல்லாம் சரிதான், சிங்களவன் எங்களை போட்டு துளைக்கிறான். ஆனா அவர் அந்த சொன்ன வேண்டிய வீடு வாசல் பிசினஸ் எல்லாம் கொழும்புகள் பானந்துறை களத்துறையில தான். அது பொய் சொன்னதுன்றது பிறகு பின்னுக்கவைக்கு தெரியும். இந்த இயக்கம் சம்பந்தப்பட்ட அத்தனைக்கும் தெரியும் இவங்க சொன்னதெல்லாம் பொய்யாண்டு. ஏனென்றால் என்னுடைய எனக்கு பல எனக்கு இந்த இதோட தொடர்பில் அவங்களே சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் தெரியாதனமா அதுக்குள்ள போவிட்டோம்ண்டு. அவங்களுக்கு ஒரு மன்னிப்புக்கு இடம் இருக்கு. அவங்களது உருவாக்கினவங்க இல்ல. கிரைம்ஸ்ல குற்ற செயலோடு தொடர்பு ஒன்று இருக்கு. கொலை செய்தவனை விட கொலை செய்தவனுக்கு ஊக்குவிக்கிறவன் தான் முக்கியமான. ஊக்குவிச்ச ஆக்கள் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானக்காரன், தமிழீழக்காரன் என்றதான் எந்த பார்வை. நான் எங்கேயும் சொல்லுவேன், இந்த கூட்டத்திலேயே நான் கதைப்பேன். வட்டுக்கோட்டைக்காரர் தமிழீழக்காரரை போட்டு தள்ளியாச்சு. ஆனா இந்த போட்டு தள்ளுற வேட்டும் கூட நண்பர் நல்ல வேட்டு இல்ல, நாகரிகம் இல்ல. கொலைகளை எல்லாம் நியாயப்படுத்துற மாதிரி வரும். அது ஒரு சாடிஸ்டிக்கா தான் நான் சொல்றேன். அப்பவும் அதை கேட்கிற ஆக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்பவும் அதுல ஏதோ இருக்குன்னு சொல்றவைய பற்றி இல்ல. என்னென்றால் இந்த புலிகள் விட்டுட்டு போன சொத்துகள் புலிகள்லயோ மற்ற இயக்கங்களோ ஒன்றும் கொண்டு போக இல்லை. அவங்களோட சம்பந்தம் இல்லாம கையிலான் கிடக்குது. பெரிய அபிப்பிராயங்கள் படிச்சாக்கள் மத்தியிலையும் படிக்காத ஆக்கள் மத்தியிலையும் இருக்குது. இந்த உதாரணத்துக்கு புலிகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் என்ன புலத்திலையும் உள்ளுக்கும் எல்லாம் முடிஞ்சது. அவங்க வச்சிருந்த கோடிக்கணக்கான சொத்து யார்கிட்ட போனது? அவங்களோட சம்பந்தப்படாத சில ஆக்கள்கிட்ட போனது. அது கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து அல்ல ஐயா, $300 பில்லியன். $300 பில்லியன். அதுல இருந்து மாசத்துக்கு வார வருமானம் அதுல இருந்து வருஷத்துக்கு வார வருமானம் $300 மில்லியன். இவர்களுக்கும் எனக்கு உண்மையில எனக்கு இந்த ஆயுத போராட்டங்கள்ல எவ்வளவு அக்கறை ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு தெரியத்தக்க எங்களோட ஊர்கள்லயும் இயக்கங்களுக்கு போனவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களோட குடும்பங்கள் கஞ்சி குடிக்குது. இயக்கத்தில் இருந்த பொருள் பண்டங்களுக்கும் ஒரு ஜாயிண்டும் இல்லை. ஆனா தொடர்பில்லாதவன் மாளிகைகள் கட்டி இணைக்க முடியாத வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குது. அவர்கள் தான் இந்த விதமான விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சேனல் அதுகள் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறது அந்த அவையோடு தொடர்பில்லாத ஆக்கள்.
தோழர் அனுரா என்ன சொல்றாருன்னா, இலங்கையுடைய வரலாறுன்றது இன முரண்பாடுகளுடைய வரலாறுன்னு சொல்றாரு. அதுல நிறைய உண்மையும் இருக்குது. என்ன காலங்காலமாக ஒரு அடக்குமுறை ஒன்று இருந்தது. இல்ல, எனக்கு இந்த இலங்கை வரலாறு இன முரண்பாட்டு வரலாறு உடன்பாடு இல்லை. தமிழ் தலைவர்கள் குறிப்பாக ஜிஜி பொன்னம்பலம் ஐயா சுதந்திரம் கிடைக்கும் முதலே இலங்கை அமைச்சர். அப்ப நீங்கள் தொடர்ந்து அமைச்சு எங்க கிடந்தது இன முரண்பாடு? யாருக்கு கிடந்தது? ஆனா அதை மட்டும் வச்சுக்கொண்டு அப்படி சொல்லலுமா? இப்ப இவர்கள் சொல்ற விஷயம் தனிச்சிங்கள சட்டம் 1956 அவர்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சபடியால் இங்கிலீஷ் கதைகள் மற்ற இந்த மேற்கத்திய நாடுகளும் ஒவ்வொரு நாடுகள் தீப்பற்றி எறிவது விரும்புவார்கள், இந்த நாடுகளை கொள்ளையடிச்சாக்கள். அப்ப சொன்ன ஒழிய ஜிஜி பொன்னம்பலம் பெரிய அமைச்சர். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். சாவகச்சேரியில குமாரசாமி என்ற ஒரு அமைச்சர் இருந்தார். உங்களோட பிரதேசமோ தெரிய இல்ல, குமாரசாமி தானே? அவர் பிரதி போக்குவரத்து அமைச்சர். நீங்கள் கிளிநொச்சி பெரந்தனை தாண்டின பிறகு யாழ்ப்பாணம் பொங்கங்குளம் பெறும் வரைக்கும் 7-8 ஸ்டேஷன் இருக்கு. அவர் தான் போட்டவர். சங்கத்தானே சாவச்சேரி ஒரு 7-8 ஸ்டேஷன் வருகுது. ஒரு கவனிக்கிறே இல்லை. நான் இதுக்கு முன்னாம சொல்லி இருக்கிறேன். அது அவருக்கு இருந்த அமைச்சர் பதவியில செய்த விஷயம். இதுகளை செய்து போட்டு இப்ப என்ன சொல்றீர்கள்? வரலாறும் சரித்திரம் என்ற கதைகளும். குமாரசாமி எம்பிய பிறகு நவரத்தினம் ஐயா தோற்கடிச்சவர். அந்த நீங்க இப்ப இன்னொருக்கா ஜோதிச்சு பாருங்க, பழையில இருந்து எத்தனை ஸ்டேஷன் இருக்குது. போக்குவரத்து அமைச்சர் பல வேலையில செய்திருக்கலாம் தானே. உங்களோட மக்களுக்கு குறைபாடு இருந்தால் செய்துதானே. இன்றைக்கு பெரிய உத்தியோகத்தர்கள் எல்லாம் இருக்கிறது யார் தந்தது? நாடு தந்ததுதான். வரலாற்று முரண்பாடு. 76ஆம் ஆண்டு நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கக்குள்ள தொண்டமான் அந்த இடத்துல இருந்து வெளியேறிட்டேன். அவர் தெரியாதனமா இவங்கட பிரச்சாரத்துல அவங்கள ஜாழ்ப்பாணத்தாக்கள் ஒரு மதிப்பு இருக்குதானே குறைவு விளங்கிட்டு விலகிட்டார். அப்ப இது ஜாழ்ப்பாண தலைமைன்ற ஏமாத்து சுத்து வித்தைகள் தான் இதை உருவாக்கி கடைசியாக கிழக்கு மாகாணத்தவனும் ஜாழ்ப்பாணத்தவனு விட்டு விலகிற கட்டம் ஏற்பட்டது. இதேயா நாங்கள் யாழ்ப்பாண இந்த வரலாற்று தமிழர்களுடைய வரலாற்றை ஒரு சாதிய வரலாறாக பார்க்கலாமா? ஏன்னா எல்லாத்தையும் கூறு போட்டு துண்டு போட்டு சட்டம் தெரிஞ்சபடியா சொல்றேன். யாழ்ப்பாணத்துல தேச வளமை என்ற ஒரு சட்டம் இருக்குத்தானே. கண்டியில கண்டிச்சிங்களவர் முஸ்லீமுக்கு முஸ்லீம் எல்லாம் கிடக்கு. தேச வளமைன்ற முதல் விஷயம் மலபார் என்ற இந்தியாவின் கேரள கடற்கரையில இருந்து இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு வந்த மக்கள் பற்றிய சட்டம் தான் தேச வளமை. நீங்கள் தேச வளமை என்று உங்களோட கூகுள்ல அடிச்சு பாருங்க. தேச வளமை இது கொச்சுக்கார வரைக்கும் இருந்த சாமான் பொதுக்கு 505 இங்க இருக்கிறார்கள் எல்லாரும் அந்த வம்சம்தான். மற்ற நண்பர் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்கள் சிங்கள மக்களோட தொடர்புள்ள நீங்கள் தானே. சிங்கள மக்களுக்கு கண்டு உடுப்புகள் சாப்பாடுகள் கிடக்கு. உடுப்பு சாப்பாடு தமிழாக்களுக்கு ஏதாவது தனித்துவமா கிடக்கும். தமிழ்நாட்டுல உடுக்குற உடுப்பு தான் நாங்க உடுக்குறோம். அங்கது தோசான ஏன் செய்யறோம். எங்களுக்கு ஒன்று தனித்துவம் கிடையாது. இவரும் போலி சட்டத்தாலேயே சொல்லப்பட்டது தேச வளமை சட்டம். இந்தியாவிலிருந்து கிழக்கு கரையிலிருந்து வந்த நாக்களுக்கு தான் பொறுத்தவரை இருக்கிறார்களா? அதுதான் இந்த தேச வளமை சட்டம். அந்த சாதிய கோட்பாடுகளை வலியுறுத்துறதாக இருக்குது. தேச வளமை சட்டம் என்னன்னு, அது ஒரு கல்யாணம் செய்யற சட்டம், சொத்து போற சட்டம். அது யாருக்கு பொருந்தும் என்றால் கேரள கடற்கரையிலிருந்து மலபார் சிட்டிசன்ஸ் என்று இங்கிலீஷ்ல சொல்லப்படும். அப்ப இது அவங்க வந்த ஐரோப்பியன் யாழ்ப்பாணத்துல உள்ளவங்க எல்லாம் மலபார் சிட்டிசன் என்றபடிதான் சட்டத்தை போட்டவன். இந்த எங்களுக்குள்ள தனித்துவம் கிடக்கு இல்ல. நாங்கள் இந்தியாவில ஒரு பிள்ளையும் இல்லையாப்பா, அது ஒரு தவறும் கிடையாது. அதுகளை போட்டு நாங்கள் ஒரு பெரிய தனித்துவம் மிக்காக்கள் அங்க சொல்லிட்டானே கேட்குது. தமிழ் தேசியம் தமிழீழம் இந்த கோஷங்களை தொடர்ந்து இன்றைக்கு வைக்கிற தரப்புக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் அதைத்தானே சொன்னேன். டாக்டர் அர்ச்சுனா சொல்லி போட்டார். அவர் இப்ப கதைக்கிறது அதைத்தான் கதைக்கிறார். வரைக்க வச்ச கோஷம் வேற, ஆனா அவர் இப்ப வைக்கிற கோஷம் வேற. இல்ல, அர்ச்சுனாவின் கோஷம் இனிய செயலற்று போடும். அர்ச்சுனா ஒரு அரசியல் சக்தி இல்லத்தானே. அவரு சின்ன சொல்லி எம்பியா வந்தவர். எம்பி என்கின்ற பாராளுமன்ற ஆசனத்தை பயன்படுத்தி கதைக்கிறார். பேஸ்புக்லயும் பெருகுது. மற்றும்படி
அவற்ற விஷயங்கள் எல்லாம் பெரும் போலி விஷயங்கள் விளங்குதானே. இந்த தமிழீழம் தமிழர்களுடைய விடுதலை இது இது சம்பந்தமாக இன்னும் பேசுறவர்களுக்கும் கூட அது கொஞ்ச காலத்துக்கு தொடரும். ஏனென்றால் இந்த மக்களை பிளவுபடுத்தி இனவாதங்களை ஊட்டி வெளிநாட்டுக்கு போறதுக்கும் இந்த சண்டைகள் வேணும் என்ற கருத்துக்களும் இருக்கோ இல்லையோ. இலங்கையில பிரச்சனை இருந்தாத்தான் வெளிநாட்டுக்கு போகலாம் என்ற விஷயங்களும் அந்த எம்பசிகளுக்கு சொல்ற கேம்களும் இருக்குதானே. இதெல்லாம் ஒரு பின்னி பிணைஞ்ச விஷயங்கள். ஆனப்படியா இது ஒன்றும் இப்போதைக்கு நிக்காது. வெளிநாட்டுக்கு போறதுக்கு என்ன தேவை, இஞ்சி அடக்குமுறை மாதிரி ஒன்று இருக்கின்றதை காட்டினா சரிதானே. அடக்குமுறை இருந்ததோ இல்லையோ முதலில தானே அடிச்சு காயங்களை ஏற்படுத்தி போட்டு படையல் செய்து சொல்ற விஷயங்களும் இருக்குதானே. செல்ஃப் இன்ஃபிளிக்டட் இன்ஜூரி SIA என்று நான் ஒரு ராஜதந்திரிய இருந்தபடியா தெரியும். எனக்கு ஒரு வெள்ளக்காரன் சொன்னான், UK-காரன், மிஸ்டர் தர்மா, யூ நோ யுவர் பீப்புள் ஆர் டூயிங் செல்ஃப் இன்ஃபிளிக்டட் இன்ஜூரி என்றால் என்னன்னா இந்த ராணுவங்கள் என்பது சித்திரவதை என்று காட்டுறதுக்கு அதுகளும் இடம்பெறாமல் இல்ல, அதுகளும் இருக்கு. நான் சொல்றது ஒன்றுக்கு சம்பந்தம் இல்லாதையும் சகோதரன் தாதப்பனை கொண்டு குறிகளை சுட்டு போட்டு ராணுவத்துக்கு சொல்லி இந்த எம்பசியல்ல சொல்லி போன கேசுகளும் இருக்குது. ஆகவே இதெல்லாம் ஒரு பெரிய பின்னி பிணைஞ்ச விஷயங்கள். எங்கட குறிப்பாக இன்றைக்கு வடமாகாணம் இல்ல மட்டக்களப்பதிலையும் இருக்குது. யாழ்ப்பாணத்துல கூட வீட்டுக்கு வீடு. அப்ப அவைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதும் கொஞ்சம் சாதகம். அப்ப இந்த சக்திகளை முழுக்க நிராகரிக்க முடியாது. அவளுக்கு கொண்டு ஒரு பேஸ் இருக்கு. ஆனா அத ஒட்டுமொத்த தமிழர்கள் அங்கு வாழக்கூடியவர்களையும் பாதிக்கிறதா தான் இருக்கு. ஆகவே இது இனி இந்த மேற்கத்திய நாடுகளுக்கும் இலங்கையில தங்களை காலை பதிச்சு தாங்கள் செய்யறதுக்கான வசதிகள் தேவை. அந்த சேவையை தமிழ் கட்சிகள் நிறைய செய்வார்கள். அப்ப அந்த விஷயங்கள் ஓடும். அந்த புள்ளியோட நாங்க இந்த உரையாடலை நிறைவே கொண்டு வரோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிகவும் வெளிப்படையாக பல்வேறு விஷயங்களை காய்ச்சுகிறீர்கள். நன்றி ஐயா. தேங்க்யூ.